இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 17ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் திருநாள். மிக முக்கியமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரம், சிம்ம ராசி, திருத்தியை திதி, அதுலேயும் மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். கன்ஃபியூஷன் தான் வரும் சில இடங்களில். அவசியமே இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது சின்னதாக அந்த டைஜஷன் கோளாறு. ஒரு சில நாட்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி நிறையா சாப்பிட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நெஞ்சு கறிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனம் தேவை. என்ன பண்ணலாம்? காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போயிடலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்ல விஷயங்களை கொடுக்கும். இது நான் சொல்லலை, ஹெல்த் பெனிஃபிட் சொல்லக்கூடிய டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இது ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு பாதிப்புகள் கம்மியாகும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் கடகத்துக்கு பிரவேசம் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி. ஏன் அப்படின்னு கேட்டால், நிறைய அரசாங்கத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோட்டாளர்களில் நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி அது கைக்கு வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஒரு 15 நாள் ஆடி 18ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் மெயினாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் பூரிச்சு போயிருவீங்க. ஏன் பையனா, அடடா ஏன் பொண்ணா அப்படின்னு பூரிப்பில் ஒரே சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மகாலிங்க சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இல்லாத பிரச்சனை என்ன இருக்கோ, அதாவது தெரிஞ்ச பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இன்றைய நாள் கண்ணுக்கு படக்கூடிய நாள். ஒரு சில நாட்களில் பிரச்சனையே தெரியாத நம்ம சுற்றிகிட்டே இருப்போம். ஒரு சிலந்தி வலைக்குள்ளே சிக்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். இன்றைய நாள் கரெக்டாக பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதன்மையான நபராக எல்லாருக்கும் தெரிவிங்க. ஏன்னா சூரியன் கடகத்துக்கு பிரவேசம் ஆகிட்டார்னா ரொம்ப ஒரு சாதகமான தன்மை, எல்லாருடன் நட்புறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமாக இருக்குது. எந்த கவலையும் கிடையாது. அந்தளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபமே பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப தெளிவாக யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சைக்காலஜிஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எழுத்து துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்ஸு, எங்கள் தாத்தாவோட பிஸ்னஸ்ஸு நான் தொடர்ந்து பண்ணிகிட்டுருக்கேன், அந்த வம்சாவழி வழியாக வரக்கூடிய பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டுருக்கேன், இல்லை அது அவங்க பண்ணக்கூடிய அதே வேலையை நான் பண்ணிகிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்கள் சொல் பேச்சு அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அதனால் எல்லாருமே உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த பேச்சை அப்படியே கவனித்து பார்ப்பாங்க, உன்னிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னதை அப்படியே வழி நடக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஏகோபித்த கருத்துன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் குரு ரெண்டுமே சூப்பரான ராஜகிரகங்கள். இந்த ராஜகிரகங்கள் ரெண்டுமே உங்கள் ராசி லக்னத்தில் கன்ஜங்ஷனில் வருகிறது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் பணம் கொண்டு போய் எங்கேயும் லாக் ஆகக்கூடாது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்து, உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, எலும்புகள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வீட்டில் கண்ணாடி பொருட்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கரெக்டாக ஒரு 15 நாளுக்கு மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் கட்டுங்க, சூப்பராக இருக்கும். எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டு சீட்டு பணமே கொடுக்காம மெரிட்லேயே அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் பொறுமை வேண்டும். அது வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்குள்ளே பயங்கர ப்ரெஷர் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள். எல்லாரு கூடயும் ஒரு நட்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு
ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. தொழில் மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை ஒன்றொன்னா சார்ட் அவுட் பண்ணுவீங்க. இன்னொரு 15 நாளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக செலவு, மாற்றங்களுக்காக செலவு. அதாவது சில டைம்ஸ் நம்ம கட்ட வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கட்டாமல் இருக்கிறதுனால இதை கட்டியே ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஃபைன்லாம் போடுவாங்க. அதெல்லாம் திருப்பி கட்டக்கூடிய இல்லை கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சிம்மத்தில் பிறந்த பல பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 15 நாளைக்கு வேலை பயங்கரமாக இருக்கும். என்னால் பண்ண முடியல, நான் விட்டுருக்கடா சாமிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு 20 நாட்கள் ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பாஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காமல் இருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பா கூட அந்யோன்யமாக இருங்க, ரொம்பவுமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சேருவது மிக 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 நல்ல விஷயங்களை படுப்போம். ஆடி 18க்கு அப்புறம் ப்ரமோஷன் வரும். இன்றைக்கி தான் ஆடி மாதம் 1ஆவது நாள். கரெக்டாக இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும், நல்ல பேர் காலேஜ் கிடைக்கும், ப்ரொஃபஸர் ஆவீங்க, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், சிவில்ஸில் கிளியர் பண்ணுவீங்க. இந்த மார்க்கெல்லாம் உங்களுக்கு வரும். இன்னொரு 10 நாள் 15 நாள் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கால் முட்டி, லிகமெண்ட்டு, எலும்புகள் தேய்மானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். அதுக்கான கொஞ்சம் மாத்திரை செலவுகள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனம் தேவை. மெயினாக கால்சியம் சத்து உடம்புல கம்மியாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஓவர் குடைச்சல் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ரிசைன் பண்ணிடலாமா, வேறு வேலை ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட வரலாம். ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த நபர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அவர் சீட்டு காலி ஆகிடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் சீட்டு மட்டும் அப்படியே கட்டியாக பிடிச்சி வச்சுங்க. அதாவது நம்ம செய்யவே முடியாத அளவுக்கு ப்ராஜெக்டில் ப்ரெஷர் இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலைகள், அப்பாவுடைய உடல்நிலைகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்கள் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாள் யாரையும் புறம் பேசாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம். ஒரு சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது. பையனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகும். அது வரைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவப்படாதுங்க. ஆடி மாதம் ஆரம்பிச்செடுத்து உங்களுக்கு நல்ல காரியம்தான். ஏன்னா சூரியன் குரு கன்ஜங்ஷன் ராஜ பதவி பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பெரிய பெரிய பதவிகள்லாம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 15 நாட்களில் யார் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எலும்புகள் மிக கவனமாக இருக்கணும். நல்லா இருக்கும். திடீர்னு பேக் பெயின் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு மூட்டு வலி. ஒன்றும் இல்லை, குரு சூரியன் ரெண்டும் சேர்ந்துன்னா உடம்பை குறைக்கணும்னு அர்த்தம். அதுதான் ஏறும். நான் பெருசாக சாப்பிட்றதில்ல சார், ஆனால் ஏறிடுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் பெண்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது. சனி திரிகோணத்தில் சூரியனை டச் பண்ணிவிட்டு வெளியே போவார். 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். அதாவது எதுவுமே நம்பத்தகுந்த வகையில் இருக்காது. அன்டியூ ப்ரெஷர்னு சொல்லுவாங்கள்ல வேலையில், அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதே மாதிரி எந்த அளவுக்கு வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால ஈஸியாக எல்லா விஷயம் முடிஞ்சிடும். மற்றவங்க எந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகங்களாக இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், ஒரு 15 நாள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய அதிர்ஷ்டம் தான். கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும். ஓப்பனாக சொன்னால் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு மெடிசின் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்டு, மெரிட் சீட்டு, லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி சும்மா தட்ட புட்டெல்லாம் இருக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக 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 அதிகமாக நடக்கும். என்ன ஓணுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 15 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனியும் 15 நாள் வெயிட் பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கைகூடும். உங்கள் லட்சியம் நிறைவேறும். நிறைய பேருக்கு மருத்துவம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும், முடிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு இந்த சீனியர் லெவல் டிகிரி முடிக்கணும்னு இருக்கும். அவங்க அத்தனை பேருக்கும் ஒன்று ஆர்தோ கிடைக்கும், இல்லைன்னா கார்டியாலஜி கிடைக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக செட் ஆகும். எங்கே போனாலும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது சண்டை போட்டு தான் காரியத்தை பண்ணணுங்கிற நிலைமையில் இருக்கலாம். அதே மாதிரி அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அடுத்த ஒரு 15 நாளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சட்டம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி சில அடியெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்க போகிறது. சூரிய நாராயண பெருமான மனதார வணங்குங்க. வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு நன்னா இருக்குது. மெயினாக ஒரு 15 நாள் உங்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க. சளி தொந்தரவு, லைட்டாக ஜுரம் வர்றது, அதாவது தண்ணியினால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 15ஆவது நாள் ஆடி மாதம் 18க்கு அப்புறம் ரொம்பவுமே பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கு. இன்ஃபேக்ட் உங்களோட உங்கள் பையனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய வாசல், சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய பாக்கியம். ஒரு சில பேருக்கு இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைக்கு வரும். ரொம்ப பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு ஆளுமை சக்தி அப்படின்னா என்னன்னு காட்டக்கூடிய ஒரு 15 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, உங்கள் கைக்கு எல்லாம் வரும். 100% வரும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கும்பத்துக்கு பரவாயில்ல, துலாத்துக்கும் பரவாயில்ல. மற்ற எல்லாருமே இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகிறது. எல்லாருக்குமே மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.